ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். நம்ம போனது பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ராக் பீச் தான். இங்கே காந்தி சிலைக்கெலாம் ரொம்ப லாங்குக்கு நம்ம நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டுலாம் போகல. ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று, நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று அங்கே இருந்தது. அதனால் ஃபேமிலியோடு போயிட்டோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு பிஃபோராகவே போனதால் சரி எங்கேயாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்ச இடம் தான். நம்ம சரி பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஃபேமிலி எல்லாமே பிளான் பண்ணியாச்சு. நம்ம போனது பார்த்திங்கன்னா காரில் தான் போனோம். ஏன்னா பாண்டிச்சேரி அங்கங்கே இறங்கி ரன் பண்ணுற ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு டாக்ஸி பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கேருந்து நம்ம வீட்டிலேருந்தே கார் வச்சுக்கிட்டு தான் போனோம். நம்ம போனது பார்த்திங்கன்னா மண்டே ஈவினிங்கு. ஸ்கூல்லாம் மே மாதம் லீவுன்றதால நல்ல கூட்டமாக இருந்தது. ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். நமக்கு ரொம்ப பக்கவாக ஒரு எல்லா கடை இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இடமா இருந்தது. அந்த 2 ஹவர் போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பீச்சில் என்டர்டெயின்மெண்ட் நிறையா இருந்தது. இவங்க வயிறை ஃபில் பண்ணுறதுலே கரெக்டாக இருந்தாங்க. இங்கே பேர் பக்கத்தில் காக்கா பேர் குல்ஃபி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கும் டைம் போனது தெரியல. நிறைய கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அழகாக இந்த பாப்பா நல்லா சிண்டு கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பீச்சுக்கு போயிருக்கீங்களா? ராக் பீச் போயிருக்கீங்களா? பாண்டிச்சேரியில் உங்களுக்கு பிடிச்ச இடம் இது. நம்மளும் பெருசாலாம் சுற்றி பார்த்ததில்ல. ராக் பீச் போயிருக்கோம், அப்புறம் மெரினா போயிருக்கோம். அவ்வளோதான். என்ன பெருசாலாம் இதுதான் சில்ட்ரன்ஸ்க்கு விளையாடுறதுக்கு ஒரு இடமா இருக்குது. இங்கே ரெஸ்ட் ரூம் போனால் நீங்கள் பாண்டியில் பீச்சில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இந்த இடத்துக்கு வரலாம். அதாவது சென்டரில் இருக்குது. நம்ம சைல்டுக்கு விளாட்றதுக்கும் பக்கத்தில் இடமே இருக்குது. அந்த இடம் கேட்டு சிறுவர் பூங்கான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியும். அங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா போகிறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் சும்மா ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் வந்தேன், அதுக்காக சொல்கிறேன். நல்ல ஒரு ரிச்சாக இருக்குங்க இடம். சொல்கிறதுக்கே நம்ம வார்த்தை கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடம் இது. பேசிக்கிட்டே போகலாம். எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அன்னைக்கு மண்டே ஈவினிங்கிறதால ஓரளவுக்கு பரவாயில்ல. அது சண்டேனா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லாமே சேல் பண்ணிக்கிட்டு, அதோட பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல நல்ல தமிழில் சொல்லணுன்னா நல்ல நல்ல ஃபிகர்ஸு, வெள்ளைக்காரிங்க அழகாக இருந்தாங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு. பக்கவாக ரொம்ப சூப்பராக இருந்தது சொல்லலாம். உண்மையாகவே நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸான ஒரு இடமா இது இருந்தது. இங்கே பாருங்கள், இவங்க 2 பேரும் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டே போகலாம். நிறையா சொல்லாங்க. பீச்சு இதுதான்ற மாதிரி நம்ம பர்ஃபெக்டாலாம் என்ன ஒன்று. இந்த இடம் நம்மளால் ஒரு மக்கள் குளிக்கலாம் முடியாது. இந்த இடத்த பீச்செல்லாம் இறங்கி அதுக்குன்னு இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் தான் நம்ம குளிக்க முடியும். மெயின் பீச்சில் குளிக்கவே முடியாது, பாறை தான் இருக்கும் ஃபுல்லாகவே. இது கிட்ஸு விளையாடுற இடம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ விளையாடிட்டு இருந்தாங்க பாருங்கள். அந்த கிட்ட தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது. நீங்கள் பாண்டி பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். 10 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்கு. சரிங்களா? நான் அவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கேன். இப்போ நான் திருப்பி இவ்வளோ தூரம் நடந்து போனோம். நல்ல ஃபேமிலியாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் அங்கே கடை பக்கத்துலேயே, பீச் பக்கத்தில் இருக்க கடைங்கள்லாம் உள்ளே போனால் எல்லாமே காஸ்ட் அதிகம்தான். நம்ம போய் லிஸ்ட்டை பார்த்தாலே தலையை சுற்றுற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு லிஸ்ட்டு இருக்கும். மிடில் கிளாஸ்க்கு கடைக்கு போக முடியலனாலும் வெளியே இருக்கிற வெள்ளரிக்காய், மாங்காய் இந்த மாதிரிலாம் நிறைய சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவரெல்லாம் எடுத்தேன். இவரெல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தாருங்க. ஒரு காட்டுற பாருங்க. ஃபேமிலியாக அப்படியே வளைச்சி தான் கேமரா இருந்தேன். அதனால் வெளியே மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற கடைகளில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன கடைங்க இருந்தது. இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மறக்காமல் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லதில்லை. சரிங்களா? நீங்கள் எத்தனை தடவை போயிருக்கீங்கன்றதை நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேரும் பண்ணிவிடுங்க. சரிங்களா? பாண்டி பீச்சுக்கு வந்தாச்சு. கடலாம் இருக்குது. உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கலாம். ரேட்டு தான் கொஞ்சம் கூட பயங்கரமான ரேட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பீச்சாக இருக்குங்க. மேரேஜ் ஆகாத பசங்களாம் வந்தால் ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அழகாக இருக்காங்க பொண்ணுங்க, அழகாக இருக்காங்க. எங்களை பார்க்குற பொண்ணுங்க எல்லாம் அழகாக இருக்காங்க. டாயின் டாயின் அப்படி. நான் நடந்து போயிட்டு வர்றதுக்கே ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்குலாம் ஒரு 5 நிமிஷமாக தான் ஆயிருக்கும். ஆனால் அந்த அளவுக்கு தூரத்தில் இருந்தது. நம்ம கிட்ட வந்துட்டோம் ஓரளவுக்கு. உண்மையாகவே செம கூட்டங்க. எனக்கு தெரிஞ்சு பாண்டியா அங்கே தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கடைங்க நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன். ஒரு ஈவினிங் டைமில் போயிட்டு உண்மையாகவே
கண்டிப்பாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எதையாவது ஒரு விஷயத்தில். வீக்லி ஒன்ஸு கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு ரிலாக்ஸேஷன் ஆகுங்க. எல்லாருமே ஒர்க்கு ப்ரெஷரு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. யாருமே நிம்மதி இல்லை. இப்போ நிம்மதியாக யார்கிட்டயா போய் கேட்டால் அப்படின்னா என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக எங்கேயாவது போயிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் பெருசாக பட்ஜெட் இல்லைங்க. உண்மையாகவே என்ன பெருசாக பாண்டிச்சேரிக்கோ இல்லை கடலூர் பீச்சுக்கு போகிறதுக்கு என்ன பட்ஜெட் ஆகிட போகுது? இல்லை வேறு கோவிலுக்கு கூட போகலாம். இப்போ இருக்கிற மைண்டு ப்ரெஷரு விலைவாசி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே ஒதுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் வீக்லி போக முடியனாலும் மந்த்லி ஒரு நாளாவது எங்கேயாவது ஃபேமிலியோடு போயிட்டு பொறுமையாக அமைதியாக உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கோவிலுக்கு போனீங்கன்னா நல்லா மனதளவில் பொறுமையாக வேண்டிக்கிட்டு வாங்க. பீச்சுக்கு போனீங்கன்னா பீச்சில் ரிலாக்ஸாக உட்காருங்க, அந்த அலையை பாருங்கள். உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். என்னடா அவன் இருக்கிறான்லாம் நினச்சிக்க தேவையில்ல. அப்புறம் சின்ட்டு விளையாடிட்டு இருந்தது, அதை பார்த்தோம் கொஞ்சம் நாள். சின்ட்டு கூட ஒரு ஆள் கிடச்சிருச்சு விளாட்றதுக்கு. சின்ட்டை தூக்கி வச்சுன்னு ஆடுறதுன்ட்டு பக்கத்தில் ஒரு டீம் அமைச்சிட்டாங்க சின்ட்டுக்கு. அங்கே உட்காண்ட்ருப்பாங்க, அவங்க தான் ஆடி டான்ஸ்லாம் ஆடி காட்டுச்சு சின்ட்டு. அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எப்பவுமே எங்களுக்கு. ஆல்ரெடி ஒரு சேனல் வந்து டம்மியாக வீணாக போச்சு. அதாவது ஒரு 60,000-70,000 சப்ஸ்கிரைப் வந்து இந்த சேனலே அப்படி நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு தான் நினச்சிக்கிட்டு நான் எதுவுமே மியூசிக் ஆட் பண்ணாமையும் நான் அப்படியே வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் கடைசி வரையும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலியோட ஃபுல் சப்போர்ட்டு எங்களோட சப்ஸ்கிரைப்க்கு இருக்கும். தேங்க்யூ டு ஆல். பாய்.